அவரு ஜனகேசரி எடுத்திருக்காரு, இந்த பக்கம் பராசக்தி. இந்த 2 படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. என்னப்பா அதில் சிவகார்த்திகேயன், இதில் விஜய், அதை பற்றி சொல்ல மாட்டேன். டைரக்டர் தான் பேசணும். டைரக்டர் சொல்ல சொல்ல நடிகர்கள் நடிக்கிறாங்க. இதை வந்து நடிகரை நம்ம எப்படி குறை சொல்றது? இப்போ எச் வினோத்னு நல்ல ஒரு கதை கொடுத்து அந்த கதைலாம் வேணாம், எனக்காக ஒரு அரசியல் படம் எடுங்க, அதுவும் பகவந்த் கேசரியை பார்த்து அப்படியே எடுங்கன்னு சொன்னாரா? இல்லை அந்த டீம் சொல்லிச்சா? இதை எச் வினோத் யோசிச்சிருக்காரு. சார் எனக்கு வந்து கதையில் எழுத வராது, பகவந்த் கேசரின்னு பாலையா படம் ஒன்று இருக்குது, அருமையாக இருக்கும், நீங்கள் அதை நடித்தா சூப்பராக இருக்கும்னு அவர் தான் விஜயை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் கன்வின்ஸ் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்கள் பெயர் வந்து அதில் தளபதி வெற்றி கொண்டான், டிவிக்கோட ஷார்ட் ஃபார்மெட்டு, அது இல்லாமல் தளபதி வெற்றி கொண்டான், எலெக்ஷனை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அந்த மாதிரி பேர் வச்சிக்கலாம். அப்படியே அந்த படத்தை காப்பி அடித்து ட்ரெய்லர் வரைக்கும் காப்பி அடித்து எந்த அளவுக்கு உங்கள் அரசியலுக்கு அது பயன்படுனா, உங்கள் கட்சியில் இருக்கிற IRS அதிகாரி அருண்ராஜ் அவர் கூட ஒரு ஷார்ட்டை நடந்து வர மாதிரி ஒரு ட்ரெய்லர் ரெடி பண்ணிடலான்னு எச் வினோத் தான் சொன்னார். விஜய் கேட்கல. விஜயோ அவர் டீமோ ஒரு கட்சிக்காரங்களோ யாரும் கேட்கல. எச் வினோத் யோசிச்சிருக்காரு, கடைசி படம் விஜய்க்கு, நமக்கோ கதை எழுத தெரியாது, அதனால் நம்ம ரீமேக் பண்ணலான்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. அப்படிதாங்க, என்ன பண்ணுறது?